ம். ஏன் சாப்பிட்டுட்டு வர வேண்டியது தானே? ஏய், நீ அர்ஜென்ட்டா கால் பண்ணும்போது நான் எப்படி வராம இருப்பேன்? காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, பசிக்குது. உள்ள ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இருக்கா? அன்பு, ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு. பிரமாதமா டின்னர் ரெடி பண்ணிடுறேன். எனக்கு எதுவும் வேணாம். ஹலோ, இது நீ வேலை பார்க்கற கடை. நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு என்ன நியாயப்படி பார்த்தா நீ தான் எனக்கு சமைச்சு தரேன்னு சொல்லியிருக்கணும். ஆமா, எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கீங்க, விதவிதமா சமைச்சு போட. சரி, அட்லீஸ்ட் கூட மாட நின்னு உதவியாவது செய்யலாம்ல. உதவிதானே? நான் கீழே போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீங்க நிம்மதியா சமைங்க. அதுதான் என்னால இப்ப உங்களுக்கு செய்ய முடிஞ்ச உதவி. நான் சும்மா தான் சொன்னேன். நீ உட்காரு, நான் சமைக்கிறேன். ஒண்ணு வேணாம், நான் கீழே இருக்கேன், நீங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு வாங்க. ஏய் அன்பு, நிஜமாவே பசிக்கலையா உனக்கு? ஆமா. அப்ப இது மொத்தத்தையும் நானே சாப்பிட்டுருவா? அதான் சாப்பிடுங்கன்னு சொன்னனே. சாப்பிட்டுருவேன். அப்புறம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகேவா? நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன்? செம்மையா வந்திருக்கு, வாசனை கூட நல்லா வருது. மொத்தத்தையும் ஒரு கட்டு கட்ட போறேன். அப்புறம் பசிக்குதுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. இப்பவே வந்தேனா 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். பாரு, சூடா இருக்கும் போது சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஆறி போனா அது வெந்து போன நூடுல்ஸ் மாதிரி ஆயிடும். சாப்பிடாம இருந்தா ஷட்டர் தானா திறந்துடுமா? இப்ப கூட ஒண்ணும் இல்ல, பசிச்சா வந்து உட்காந்து சாப்பிடு. சும்மா டேஸ்ட் பண்ணி பாரு. எனக்கு வேணாம். அப்போ இஷ்டம். நான் சாப்பிட போறேன். ஓஹோ, சூப்பரா இருக்கு. வா, செம்மையா இருக்கு, பிரமாதமா இருக்கு. இத பாரு, பிரெட் ஆம்லெட். சும்மா சொல்லக்கூடாது, எனக்கு அவசரத்துல கூட அருமையா சமைக்க வருது. நம்ம கஷ்டத்துல நமக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கு. அட பாவி, என்னை விட்டுட்டு தனியாவே சாப்பிடுற? என்ன அப்படி பாக்குற? எனக்கு வயிறு வலிக்கும். வீட்டுல கூட இவ்வளவு டேஸ்டா சமைச்சதே இல்லை.
பசிக்குதானே? எங்கதான் போனாரு? சாப்பிட உட்காந்துட்டு அப்படியே வெறும் வயித்தோட எழுந்து போயிட்டாரு. விடிஞ்சே போச்சு, இன்னும் ஆளை காணுமே. குழலி, என்னடி பண்ற? காஃபி குடுக்க போறேன்னு வந்துட்டு இங்க நின்னுட்டு இருக்க. அவங்க எல்லாம் எழுந்திருக்கலையா இன்னும்? எல்லாரும் இங்கதான் இருந்தாங்க பாட்டி. ம், காஃபி எல்லாம் குடிச்சாச்சு. அவரு இன்னும் வரலன்னு டென்ஷனா பேசிட்டு இருந்தாங்க. இப்பதான் உள்ள போனாங்க. என்னடி சொல்ற? இன்னும் வரலையா? ஆமாம் பாட்டி, இன்னும் அவரு வர காணோம். ஒரு தகவலும் தெரியல. போன் பண்ணாலும் லைன் கிடைக்க மாட்டேங்குது. ஏண்டி, கேஸ் விஷயமா தானடி போனா? அவனுக்கு லைன் கிடைக்கலனா என்ன? அவன் கூடவே தண்டமா சுத்திக்கிட்டு இருப்பாங்களே 2 பேரு, அவங்களுக்கு போன் பண்ண வேண்டியதானே? ஆமா, இது எனக்கு தோணவே இல்லையே. கால் பண்றேன். ஏன்பா, நேத்து நைட்டு சாப்பிடாம கூட கிளம்பி போயிட்டியாமே? அப்பா போனவே இப்பதான் வரியா? என்னாச்சு? அது ஒரு முக்கியமான கேஸ் பாட்டி, அதான். சரிப்பா, அதுக்காக ஒரு போன் பண்ணியாவது தகவலை சொல்லிருக்கலாம்ல. நாங்க பதறிக்கிட்டு இருப்போம்னு தெரியாதா? நான் ட்ரை பண்ணேன் பாட்டி, லைன் கிடைக்கவே இல்லை. அப்படி என்னப்பா கேஸ்? விடிய விடிய உட்கார்ந்து பேசுற அளவுக்கு? இவ உனக்காக எவ்வளவு ஆசை ஆசையா சமைச்சு வச்சு காத்துக்கிட்டு இருந்தா தெரியுமா? சாரி குழலி, நான் வந்துடலான்னு நினைச்சுதான் போனேன். ஆனா வர முடியாத சூழ்நிலை, மாட்டிக்கிட்டேன். எல்லாம் ஏன் தப்புதான். நீங்க எதுக்கு சாரி சொல்லணும்? குழலி, உங்களுக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லையே. அப்புறம் நீங்க இப்படிதானே பண்ணுவீங்க? ஏ குழலி, நீ என்னடி பேசுற? நீ சும்மா ஒரு பாட்டி. எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, அதுக்காக மட்டுமா இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்? இனியாவுக்காகவும் தானே. அதை இவரு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்ல. எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு ஏன் கையால சமைச்சு போடணும்னு ஆசைப்பட்டது ஒரு குத்தமா? காசு வாங்கிட்டு சாப்பாடு போடுறப்ப சாப்பிட்டாரு. இப்ப உரிமையோட சமைச்சு கொடுக்கறேன்னு சொல்றேன், எந்திரிச்சு போயிட்டாரு. குழலி, நீ சொல்ற மாதிரிலாம் நான் எதுவுமே நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா சாப்பிடவே வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டேன்ல. நிஜமாவே வர முடியாத சூழ்நிலை. ஏய், அதான் இவ்வளவு சொல்றாருல, விடுடி. இனியா, எங்க போன வக்கீல? நேத்து நைட் நீ வரலன்னு நாங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம் தெரியுமா? சாரிடா, ஒரு முக்கியமான வேலை, அதான் வர முடியல. சரி வா. அக்கா, ஆ? என் புக்கெல்லாம் நேத்து அட்டை போட்டீங்கல்ல, அதை எங்க எடுத்து வச்சீங்க? உள்ள ஷெல்ஃப்ல தான் வச்சேனியா? நான் பார்த்தனே, அங்க இல்லையே. சரி வா, நான் எடுத்து தரேன். தம்பி, ஒரு நிமிஷம். கலை, பாரதி, வீட்டுக்குள்ள வந்து விளையாடாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. இதை எடுத்து வச்சுட்டு வேற ஏதாவது விளையாடுங்க. சாரிமா. நானும் சாரிமா. சரி போங்க. பாத்தீங்களா நீ எவ்வளவு மாறிட்டான் பாத்தீங்களா? அவனுக்கு அப்பா ஞாபகம் வராத வரைக்கும் நல்லா இருப்பான். ஆனா வந்துச்சு, என்ன எங்க அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்வான். இது என்ன அண்ணி, வந்ததுல இருந்தே ரொம்ப பிஸியா எதையோ டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா, சென்னைக்கு வந்து மேடம்க்கு கிடைச்ச முதல் ஆர்டர். ஓ, நிஜமாவா அண்ணி? என்கிட்ட சொல்லவே இல்ல. அவ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கா மலர், வேற வேலையே இல்ல. நான் ஒண்ணு சும்மா சொல்லல, நிஜமாவே இது ரொம்ப பெரிய ஆர்டர் தான். ஆனா என்ன, விலைய கஸ்டமர் கிட்ட வாங்காம இவளே கொடுக்க போறா. புரியலையேக்கா. இது அந்த குழலியோட பிளவுஸ்க்கு போட்டுட்டு இருக்க டிசைன். இவ வாழ்க்கைய விட்டு கொடுத்து அவளுக்கு நலங்கு நடக்க போதான்.
அண்ணி என்ன அண்ணி இது? என்ன மலர், இது ஒண்ணு எனக்கு தப்பா தோணல. நீங்க 2 பேரும் நடக்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. ஓ, நாங்க தான் அடம் பிடிக்கிறோமா? கீதா, பசங்களுக்காக தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோம். ஆ, ஆனா அவங்களுக்கே அதனால ஒரு கஷ்டம் வருதுன்னா அது எதுக்கு? பேசி சால்வ் பண்ண வேண்டிய விஷயத்த பேசாமலே பெரிய இஷ்யூ ஆக்குற. சி, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. இந்த நிமிஷம் கூட உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல கீதா, என் நம்பிக்கை உடைஞ்சு பொய்யா போச்சு. அதே வலிய குழலிக்கு என்னால கொடுக்க முடியாது. அண்ணி, உங்களுக்கு விருப்பம் இல்லனா அட்லீஸ்ட் விலகியாச்சும் இருக்கலாம்ல. என்ன மலர் இப்படி பேசுற? இவளுக்கா விருப்பம் இல்ல? அதெல்லாம் இருக்கு. அதனாலதான் எனக்கு இந்த கல்யாணத்தை நினைச்சாலே பிரஷரா இருக்கு. அன்பு மனசுல சிவமும், சிவ மனசுல அன்பும் இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அந்த மனுஷன், அவரோட குடும்பம் எல்லாருமே இவ சரின்னு சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா இவ... கீதா, நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா இது எல்லாமே பழைய கதை, முடிஞ்சு போன கதை. இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப என்ன நடக்குதுன்னு உங்க கண்ணையும் மனசையும் நல்லா திறந்து வச்சு பாருங்க. அன்பு, கீதா, எதுவும் பேசாத. நேரம் ஆகுது, சீக்கிரமா போய் தூங்கு. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல, நீயும் வரணும். போய் தூங்கு. நானா? நான் எதுக்கு? ஏய், நீ தாண்டி குழலிக்கு மேக்கப் போட்டு விடணும். ஏய், இங்க பாரு, கடுப்பு கலப்பாத. என்னால உன் அளவுக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ண முடியாது. நான் வரல. என்னால வர முடியாது. நீ ஆச்சு அவளாச்சு, என்ன ஆள விடு. உன்னையும் என்னையும் ஊட்டி போர்டிங் ஸ்கூல்ல சேர்க்க அட்மிஷன் ஃபார்மா வாங்கிட்டாங்க. நம்ம 2 பேரும் அங்கதான் போய் படிக்க போறோம். இல்ல, அப்படிலாம் நடக்காது. நடக்கும். அப்பா வாங்கின ட்ரெஸ்ஸ நம்ம 2 பேரும் ஊட்டில போய் போட்டுக்கலாம். ஓவியா, நான் அப்புறம் பேசுறேன். இனியா, என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லப்பா, ஓவியா தான் கால் பண்ணது. ஓவியா சொல்ற மாதிரி அம்மா என்ன கூட்டிட்டு போயிடுவாங்களாப்பா? ஏய், இங்க பாரு, அது எப்படி கூட்டிட்டு போவாங்க? ஆமா, ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? இல்லப்பா, எனக்கு பயமா இருக்கு. அம்மா என்ன கூட்டிட்டு போயிடுவாங்களா? என்னடா நீ? அப்பாவை நீ தான் தைரியமா பாத்துக்குவ, உனக்கு பயமா இருக்கா? சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஓவியா கால் பண்ணாப்பா. அம்மா ஊட்டி போர்டிங் ஸ்கூல்ல என்னையும் ஓவியாவையும் சேர்க்க போறாங்களாம். நான் போக மாட்டேன்ப்பா. ஏய், நீ அப்பாவை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், நானும் போக விட மாட்டேன். அப்பாவை நீ நம்புறீல? ம், அப்போ இனிமே இந்த மாதிரி பயப்படக்கூடாது. சரி, அப்பா என்னோட சொல்லவா? என்னப்பா? அப்பா சீக்கிரமே ஓவியாவை இங்க நம்ம கூட கூட்டிட்டு வந்துருவேன். நிஜமாவா? நிஜமா. ஆனா நீ யாருகிட்டயும் இத பத்தி சொல்லக்கூடாது, சரியா? இல்லப்பா, சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ்பா. சரி, போய் கலை கூட ஜாலியா விளையாடு. போ. இந்த அளவுக்கு பிளான் வச்சிருக்கே அரசி, ஆனா அது நடக்க போறது இல்ல.
கூட்டிட்டு வந்துட்டேன். வா உட்காரு குழலி. ரொம்ப அழகா இருக்கல்ல? ஆமா. அக்கா நல்லா இருக்கீனா? எல்லாரும் வந்தாச்சுல்ல, ஆரம்பிச்சிடலாமா? ஆமா லட்சுமி, நீயே உன் கையால முதல்ல நலங்க வச்சு ஆரம்பிச்சு வைமா. போ. சரிங்கம்மா. ஏன் கண்ணே படுற மாதிரி இருக்க. அடியே பரமோ, வாடி வந்து வை. சரிம்மா. பேத்திக்கு நலங்கு வை. அன்பு, நீ போய் நலங்கு வை. நானா? போ அன்பு, நீயும் இந்த வீட்டு பொண்ணு தானே, போ. போமா. போமா. சரி. நில்லுமா. பொண்ணுக்கு அலங்காரம் பண்ண வந்தவ தானே, இவ ஏன் நலங்கு வைக்க வரா? அவளும் எங்களுக்கு வேண்டப்பட்ட பொண்ணுதான், அதனாலதான் நலங்கு வைக்க சொன்னேன். வேண்டப்பட்ட பொண்ணாவே இருக்கட்டும், ஆனா புருஷன் இல்லையாமே, தனியா தான் இருக்குதாமே. சாரி குழலி, என்னால நலங்களை இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, உங்களை நலங்கு வைக்க கூடாதுன்னு சொன்னது எனக்கும் தான் பிடிக்கல. அவங்க அப்படி பேசினது தப்புதான். ஆனா நீயே இவ்ளோ அப்செட்டா இருக்க, உன் முகமே சரியில்லை. ஆமாடி கோயிலி, முகத்தை இப்படி உம்முன்னு வச்சுக்காத. அதான் அன்பா பேசினதுக்கு எல்லாரும் அவளை திட்டாங்கல்ல. அத பத்தி தான் பாட்டி யோசிச்சுட்டு இருக்கேன். அத பத்தி யோசிக்கிறியா? இப்பதானே அந்த அம்மா பேசினது தப்புன்னு நீ சொன்ன. இப்பவும் அதேதான்க்கா சொல்றேன், அந்த அம்மா பேசினது தப்புதான். ஆனா சிவம், அவங்க அப்பா அம்மா ஒருத்தர் விடாம எல்லாரும் உங்களுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணி பேசினாங்கல்ல, அதுதான் குழப்பமா இருக்கு. ஏண்டி, அதுல என்னடி குழப்பம் உனக்கு? தப்பா பேசினா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? திரும்பி பேச மாட்டாங்களா? பேசலாம் பாட்டி,
ஆனா அன்பாக்க நலங்கு வைக்கலன்னா இந்த கல்யாணமே நடக்காத மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசினாங்க பாத்தீங்களா? அதுதான் பிரச்சனை. குழலி, என் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு அவங்க அப்படி பேசினாங்க. நீ தப்பா நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. இல்லக்கா, அவருக்கு உங்களை ஒரு வார்த்தை சொன்னா எவ்வளவு கோவம் வருதுன்னு இன்னைக்குதான் பார்த்தேன். என்கிட்ட இருந்து அவர் கோவப்பட்டிருக்காரு. ஆனா இன்னைக்கு நான் பார்த்த சிவத்தை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. குழலி, அது இல்லக்கா, அத்தை மாமா கிட்டயும் அதே வேகம் அதே கோவம் இருந்துச்சு. மொத்த குடும்பமும் உங்களுக்காக நின்னு உங்களை தாங்கி புடிச்சுக்கிட்டாங்க. நலங்கு வைக்க வேணான்னு சொன்னவங்க யோசிக்க கூட நேரம் கொடுக்கல, அப்படி பேசினாங்க. ஏய், என்னடி அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு, ஊர்க்கார பொண்ணு, அவளை இப்படி பேசினா கோவம் வராதா? பாட்டி, நான் சொல்றத நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என்னடி புரிஞ்சுக்கல? உனக்கும் எனக்கும் கூட தான் கோவம் வந்துச்சு. நமக்கும் அன்பாக்காவ நல்லா தெரியும். ஆனா நாம நடந்துகிட்டதுக்கும் அவங்க நடந்துகிட்டதுக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு உனக்கு புரியலையா? இல்ல குழலி, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு குழப்பிக்கிற. இல்லக்கா, இவ்ளோ நாளா நான் நினைச்சிட்டு இருந்ததுதான் தப்புன்னு தோணுது. குழலி, அவங்க மனசுல நீங்க எந்த இடத்துல இருந்திருந்தா உங்களுக்காக எல்லாரும் ஒரே மாதிரி பேசிருப்பாங்க. அப்போ உங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ நெருக்கமான உறவு இருக்குன்னு தானே அர்த்தம். ஏய் குழலி, என்னடி பேசுற? என்ன பாட்டி, இவ்வளவு நாள் நீ சொல்லும் போது எனக்கு அப்படி தோணல, இப்ப எனக்கு அப்படி தோணுது. கேட்டு சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதானே? குழலி, நாங்க ஒரே ஊர்ல இருந்தோம். என்ன பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். என் பசங்களும் இனியாவும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. அதனால பழக்கமே தவிர வேற எதுவுமே இல்ல. குழலி, நான் இவ்ளோ சொல்லியும் நீ நம்பலல்ல? கலை, அம்மா, இங்க வா. வா. என்னம்மா? இதோ என் குழந்தை மேல சத்தியமா. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். மா, என்னம்மா நீ இதுக்கு போய் குழந்தை மேல சத்தியம் பண்ற? அவ ஏதோ மனசு தாங்காம கேட்டுட்டா, அதுக்காக நீ இப்படியா பண்ணுவ? எனக்கு வேற என்ன பண்றது? இவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனாலதான் இப்படி பண்ண. என்ன மன்னிச்சிருங்க. ஏய், என்னடி இது? நீ ஏண்டி இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுற? அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்கன்னு நீ தானடி சொல்லிட்டு இருந்த. நல்லவன் தோணுச்சு சொன்னேன். இப்ப எனக்கு தப்பா தோணுது கேட்டேன், அவ்வளவுதானே? நீ என்ன இவ்வளவு நாள் வேற மாதிரி பேசுன, இன்னைக்கு வேற மாதிரி பேசுற. பாவண்டி, பச்சை புள்ள மேல சத்தியம் பண்ணிட்டு போறா. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் அவ அன்னைக்கும் சொன்னா, இன்னைக்கும் சொல்றா. பொய்யா இருக்காதுடி. நான் இப்ப நம்புறேன். போயிட்டான். நானும் பசங்களும் என்ன செய்வோன்னு அவன் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்ல. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அன்பு. இப்ப ஏன் அத பத்தி பேசிக்கிட்டு இருக்க? விடு. நீங்க மட்டும் உதவி செய்யாம இருந்திருந்தா இந்நேரம் என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும்.
ஊரை விட்டு ஓடி வந்து தப்பிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மை அது இல்ல. நீங்க செஞ்ச உதவியாலதான் யாரும் எனக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்திருக்காங்க. அன்பு, நீ முதல்ல அடறத நிப்பாட்டு. இது ஒரு சின்ன விஷயம், பெருசுப்படுத்தாத. இல்ல, நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணும். நான் உங்களை மரியாதை இல்லாம பேசிருக்கேன், திட்டிருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் நீங்க அத பொறுத்துக்கிட்டு போயிருக்கீங்க. வாழ்க்கை முழுக்க இந்த குற்ற உணர்ச்சியை சுமந்துகிட்டு வாழ வச்சிட்டீங்கல்ல. உனக்காக இதெல்லாம் செஞ்சனே, என்ன இப்படி பேசுறீங்கன்னு ஒரு வார்த்தையாச்சும் என்ன கேட்டிருக்கலாம்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவம். அதுக்காக தான் நான் எதையுமே சொல்லல. நீ என் காதலை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். குற்ற உணர்ச்சியிலையோ பரிதாபத்திலையோ பாசம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக தான் இத பத்தி உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கேன் பாருன்னு சொல்லி காட்டவோ, இல்ல நீ இப்படி தலை குனிஞ்சு நிக்கவோ நான் இத பண்ணல. நீ யாருகிட்டையும் பதில் சொல்ற இடத்துல இருக்கக்கூடாது, அதுக்குதான் நான் செஞ்சேன். அதனாலதான் நீ புடவை வைக்கிறதையோ, சுகுமார் மாதிரி ஒரு கெட்டவங்கிட்ட கை கட்டி வேலை பார்க்கறதையோ என்னால பொறுத்துக்க முடியல. சிவம், நீ எனக்கு பணத்தை திருப்பி தர வேணாம். ஆனா அந்த பழைய கௌரவத்தோட கம்பீரத்தோட என் அன்பை நான் பார்க்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். அன்பு, பிளீஸ் இப்படியெல்லாம் என்னை சங்கடப்படுத்தாத. நீ தொலைச்ச சந்தோஷத்தை நான் உனக்கு திருப்பி தரணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. உனக்கு எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் நான் துணையா வந்து நிப்பேன். காலம் முழுக்க என் மனசுல நீ இருக்கிற இடத்துக்கு வேற யாரும் வர முடியாத. இதுதான் நிஜம். உத வாங்க போற பாரு. அலைஞ்சி திரிஞ்சு கல்யாண வேலை பாக்குறது நாங்க, ஜூஸ் குடிக்கிறது நீங்களா? ஏய், அப்படி என்ன அலைஞ்சி திரிஞ்சு வேலை பாத்தீங்க? போலீஸ்கார், இத பாருங்க, கோட்டு தச்சு கொண்டு வந்திருக்கோம். சிவா, இந்த கோட்டை வாங்கி போட்டு பாரு. ஃபிட்டிங் சரியில்லைன்னா கடையில கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். எல்லாம் சரியாதான் இருக்கும். ஏன்பா உனக்கு இந்த கோட்டு பிடிக்கலையா? அது பார்த்தாலே தெரியுதேடா, கரெக்டா தான் இருக்கும். அதான் சொன்னேன். டேய், போட்டு பாருடா. கல்யாண வேலையெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சட்டுப்புட்டுன்னு முடிச்சாதான் கல்யாண நேரத்துல டென்ஷன் இருக்கு. ஆமாப்பா, போட்டு பாத்துரு. அப்பாவுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அப்புறமா போட்டு பாக்குறேன். சரிப்பா, ஆனா நீ போட்டு பாக்கும்போது என்ன கூப்பிடணும். நான் வந்து உனக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்றேன். சரி. டேய் சிவம், பத்திரிக்கை அடிச்சிட்டு வந்து அப்படியே இருக்கு. கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு கேக்குறாங்கடா. இங்க யார் இருக்கா நமக்கு? இதென்ன நம்ம ஊரா? இதோ இவங்க 2 பேரு, அவ்வளவுதான். நமக்குன்னு ஒரு 50 பத்திரிக்கை கொடுத்திருக்காங்கடா. அத கூட கொடுக்கலனா எப்படி? இத பாரு சிவா, உள் சேம்பர்ல இருக்கோம், கோர்ட்லயாவது பத்திரிக்கை கொடுக்கணும்ல. அதான் நமக்கு வரதுக்கு முன்னாடி முதல் பத்திரிக்கை ஜட்ஜுக்கு தானே போயிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல்ல அங்கதான் போகணும். அப்ப எல்லாரும் பாத்துப்பாங்க. இது என்ன முதல் கல்யாணமா ஊரை கொட்டி பண்றதுக்கு? ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? இதெல்லாம் தப்புடா. ஏன்பா நீ என்னப்பா யாருக்கோ பத்திரிக்கை கொடுக்கற மாதிரி சலிச்சுக்கிற? தச்ச கோட்டை போட்டு பார்க்க மாட்டாங்கற? அவங்க வேற கல்யாணத்துக்கு பட்டு வேட்டி சட்டை பார்க்கணும்னு சொல்றாங்க. அதுக்காவது நீ வருவியா வரமாட்டியா? யோ, பட்டு வேட்டி சட்டையெல்லாம் வாங்குறதுக்கு நான் வரணுமா? நீங்களே போயிட்டு வாங்கயா, எனக்கு வேலை இருக்கு. இப்படிலாம் பேசாத.
அந்த பொண்ணு காதலியோ பாட்டி காதலியோ விழுந்துட்டா பாவம்யா, எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அதுக்கு என்னதான் பண்ண சொல்ற? சிரிச்சுக்கிட்டே இருக்கவா? என்னாலலாம் அப்படி நடிக்க முடியாது. அண்ணே, என்ன நீ கோவப்படாதண்ணே. என் மனசு என்ன வேதனையில இருக்குன்னு தெரிஞ்சும் இவங்க பண்றத பார்த்தா கோவம் வராம என்ன செய்யும்? இத பார் சிவம், இனிமே இதுதான் உன் வாழ்க்கை. இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இனியாவுக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும்னு உனக்கே நல்லா தெரியும். இனிமே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத, அது நல்லது இல்லடா. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்க போகுது. அத நீ சந்தோஷமா ஆரம்பிக்க முயற்சி. நீ வராம நான் மட்டும் போய் அங்க என்ன பண்றது? இல்ல கீதா, சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ போயிட்டு வா. சரி, நான் போறேன். ஆனா அங்க போனா எல்லாரும் உன்னதானே கேட்பாங்க. நான் என்ன சொல்றது? எதையாவது சொல்லி சமாளி கீதா. இது எல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா? எதுக்குடி சமாளிக்கணும்? நீ ஏன் வரமாட்டேன்னு சொல்ற? அதுக்கு காரணத்தை சொல்லு. நீதான் சிவத்தை புரிஞ்சுக்கிட்டல. அவர் மேல உனக்கு எந்த கோவமோ வருத்தமோ இப்ப இல்லல்ல. அப்புறம் என்னடி இப்படி பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம்? சிவம் மேல எந்த கோவமும் வருத்தமும் இப்ப இல்ல. ஆனா என்னால வர முடியாது. போதுமா? அப்படி வா வழிக்கு. இதே தானே நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். சிவம் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறத பாக்க உனக்கு தைரியம் இல்ல அதானே? ஆமா. இப்ப என்ன அதுக்கு? உன் மனசுல சிவம் இல்லன்னு எப்படி எல்லாம் சாதிச்ச? இப்பதான் உனக்கு உறுத்துதா? தேவையாடி இதெல்லாம்? அவங்க சொன்னதை கேட்டு அப்பவே சிவத்தை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கலாம்ல. புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிறியடி. என்ன நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற கீதா. சிவம் குழலிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா அதை என்னால பார்க்க முடியாது, அவ்வளவுதான். இதுதான் என் லைஃப்னு நான் என் மனசை தேத்திக்கிட்டேன். இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு நான் ஏன் வருத்தப்படணும்? நம்பிட்டண்டி. நிஜமாதான் கீதா. ஆனா சிவம் இப்ப வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னு புரிஞ்சுக்கவே இல்ல. ஓ, சிவம் புரிஞ்சுக்கல. மேல சொல்லு. அவர் என்ன பாக்குற பார்வையில அவ்வளோ காதல் தெரியுது. அது யாருக்குமே நல்லதில்ல. இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டும்போது அவர் மனசுல என்ன நினைக்கிறது ரொம்ப தப்பு தானே? அப்புறம் கீதா, நான் சொல்றது விளையாட்டு இல்ல. எனக்கு பயமா இருக்கு. என்னால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏற்கனவே எல்லார் மனசுலயும் அப்படி ஒரு பயம் இருக்கு. அதுலயும் குழலியோட பாட்டி என்கிட்ட நேரடியாவே என் பேத்தி வாழ்க்கையில உன்னால ஒரு சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏய், அவ வாழ போற வாழ்க்கையே நீ விட்டு கொடுக்கற வாழ்க்கை தாண்டி. சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ இப்படி பேசிக்கிட்டே இருந்தா என்னடி அர்த்தம்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ஒரு நாள் தான். இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துட்டா குழலி, என்ன வார்த்தை பேசுற நீ? தயவு செஞ்சு போய் ரெடி ஆகு. எல்லாரும் தப்பா நினைக்க போறாங்க. அப்போ நீங்க இங்க வர முடியாது. ஆபீஸ்ல வேலை இருக்கு, அதானே? ஆமா குழலி, சாரி. சரி விடுங்க. உங்களால எப்ப வர முடியுமோ அப்பவே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன, இனி அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. பாவம். என்னக்கா பேசாம இருக்கீங்க? நீங்க வந்துதான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு உங்களுக்கு தான் முத பத்திரிக்கை கொடுத்திருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல? அப்படி இல்ல குழலி. அதெல்லாம் இல்ல. இப்ப நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நீங்க கிளம்பி வரீங்க, அவ்வளவுதான். கிளம்புறீங்களா இல்ல நானே வந்து உங்களை கூட்டிட்டு வரட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், நானே வரேன். அது சீக்கிரம் வந்துருங்க. அக்கா இப்ப வந்துருவாங்க, நீங்க வாங்க, நாம ரூமுக்கு போலாம். அன்பக்கா வந்ததுக்கு அப்புறமா நம்ம மேக்கப் ஆரம்பிச்சுக்கலாம். நீங்க வாங்க.
அப்பாதான் வாங்கி கொடுத்தாரு. குழலி ஆண்டி கூட நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. என்ன நீ கோயிலி ஆண்டின்னு சொல்லிட்டு இருக்க? ஆமா, குழலி அக்கான்னு கூப்பிட கூடாதுன்னு பாட்டி சொன்னாங்க. ஆமாண்டி, உங்க பாட்டி சொன்னது சரிதான். அதுக்காக இவள நீ ஆண்டின்னு கூப்பிடுவியா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியுமே, அத்தை சித்தி எல்லாமே ஆண்டின்னு தானே கூப்பிடுவாங்க. அடியே, அதெல்லாம் இங்கிலீஷ்காரனுக்குடி. நமக்கு தான் அத்தை சித்தி பெரியம்மான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குல்ல, அத சொல்லி கூப்பிடு. இப்ப நான் என்னதான் சொல்லி கூப்பிடணும்? ஏய், சிரிக்க என்னடி இருக்குதுல? ஏய் இனியா, குழலிய இனிமே நீ அம்மான்னு தான் கூப்பிடணும். பாட்டி, அதெல்லாம் போக போக தானா வரும். அவளை ஏன் கஷ்டப்படுத்துற? இனியா, உனக்கு என்ன எப்படி கூப்பிடணுமோ அப்படியே கூப்பிடு. ஏய், நீ சும்மா ரெடி. இதெல்லாம் ஆரம்பத்தில இருந்தே பழகுனாதான் வரும். ஸ்கூல்ல நீ அம்மானு தானே கையெழுத்து போட்டிருக்க, ஆண்டி நான் போட்ட. பாட்டி, இனியா, நீ இவள அம்மானு கூப்பிடு. கோயிலி அம்மானு கூட கூப்பிடு. கூப்பிட சொல்லுடி. அம்மானு கூப்பிட சொல்லுடி. பாட்டி, கோயிலி அம்மானு சொல்லு, அது கூட பரவாயில்ல. ஆனா இந்த ஆண்டி கீண்டில சொல்லக்கூடாது. இனியா, இப்ப கூப்பிடு. அம்மானு சொல்லுடி. ஐயோ, அம்மானு சொல்ற. பாட்டி, ஏய் விடு பாட்டி. அவளை போட்டு ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இனியா, நீ போ. ஏண்டி, நீதான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிற? அவளையும் அப்படியே வளர்த்தீனா ஊர் உலகம் பூரா உன்னை தப்பா தாண்டி பேசும். பாட்டி, வர வர உன் கற்பனைக்கு அளவில்லாம போயிடுச்சு. பேசாம இருக்கியா? பாட்டி, நீங்க வருத்தப்படாதீங்க. இனியா குழலிய அம்மானு கூப்பிடுவா. நான் அவகிட்ட பேசுறேன். கீதா, இந்த சொல்ற பேச்ச கேக்குறதே இல்ல. என்னால ஸ்கூல்ல சேர்ந்திருக்கவே முடியாது ஆண்டி. அம்மா என்னை எப்பவோ கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன ஸ்கூல்ல எப்படியெல்லாம் சேர்த்தாங்க தெரியுமா? நான் கூட பார்த்தனே. அம்மான்னு ஸ்கூல்ல போட்டோலாம் எடுக்க வந்தாங்களே. ஆமா ஆண்டி. ஸ்கூல்ல ஹோம்வொர்க் அசைன்மெண்ட்லாம் கொடுத்தா எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன இனியா, உனக்காக அவ எவ்வளவு செஞ்சிருக்கா. அவளை நீயே அம்மானு கூப்பிட மாட்டேங்கிற? எனக்கு அம்மானு எத்தனை பேர் வந்தாலும் வரட்டும் ஆண்டி. ஆனா எனக்கு அவங்கள அப்படி கூப்பிட மனசு வரல. அப்பா அவங்களவே எனக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இல்லனா என்னால அப்பா கூட இருக்க முடியாது. அரசி அம்மாவையே நான் வேற வழி இல்லாம தான் அம்மானு கூப்பிடுறேன். எப்போ அப்பாவை விட்டு போனாங்களோ அப்பவே எனக்கு அவங்கள பிடிக்கல. அவங்க ஓகே இனியா, ஆனா குழலி பாவம் தானே. ஆனா அப்பாவும் பாவம் தானே ஆண்டி. எல்லாரையும் அம்மானு ஃபீல் பண்ண முடியாதுல்ல. யாராச்சும் ஒருத்தர் மேலதான் அந்த ஃபீல் வரும். எனக்கும் அந்த ஃபீல் இருக்கு. அம்மானு யார பார்த்து ஃபீல் பண்ற? சொல்லு இனியா. உங்களை பார்த்துதான். இனியா. ஆமா ஆண்டி, நீங்க தான் அன்னைக்கு நீயும் என் பொண்ணு தானே சொன்னீங்க. உங்களை தான் எனக்கு பிடிக்கும் ஆண்டி. எனக்கு உன்னை பிடிக்கும் இனியா. ஆனா ஆனா அப்பா மேல உங்களுக்கு கோபம். அதனால எனக்கு அம்மா இல்லாம போயிட்டாங்க. ஓகே, பரவாயில்ல. ஆனா வேற யாரையும் என்னால அம்மானு கூப்பிட முடியாது. இது ப்ராமிஸ். இனியா, இனியா. ஹலோ, என்ன சார் பண்றீங்க? டேய்,
நீ என்ன பண்ற? என்ன இது? இந்த பென்ட்ரைவ் யார் கொடுத்தா? பொண்ணு வீட்ல கொடுத்தாங்களா இல்ல எங்க வீட்ல யாராவது கொடுத்தாங்க? சார் 2 வீட்டுக்காரங்கன்னு சொன்னாங்க சார். யார் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? பேர்லாம் தெரியல சார். கண்ணாடி போட்டு தாடி வச்சிருந்தாரு. நான் பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் வேண்டியவர்னு சொன்னாரு. இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்க? என்ன இருக்குன்னு நான் பார்க்கல. ஆனா மாப்பிள்ளை பொண்ணோட சின்ன வயசு போட்டோலாம் வச்சு ஏதோ சர்ப்ரைஸா வீடியோ ரெடி பண்ணிருக்கேன்னு சொன்னார் சார். யார் என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே ப்ளே பண்ணிடுவீங்களா? சாரி சார். பணம் ஏதாவது கொடுத்தாங்களா? சார் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சொல்லு. ஆமா சார். உள்ள வை. நிஜமாவே மாப்பிள்ளை பொண்ணுக்கு வேண்டியவங்களா இருந்தா எதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கணும்? பாருங்க, இந்த மாதிரி தப்ப வேற எங்கேயும் செய்யாதீங்க, புரியுதா? சாரி சார். டேய் சுகுமார், உனக்கு கொடுத்த அடி பத்தாதுன்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்குடா உனக்கு. இங்க எதுக்குடா வந்த? வெளியே போ. முதல்ல யாரு உன்னை இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டது? மரியாதையா வெளியே போறியா இல்ல? ஏய், நிறுத்துறியா? ஏன் இவ்வளவு சீனை போட்டுக்கிட்டு இருக்க? உன் சொத்துக்காகவும் உன் வீட்டுக்காகவும் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொன்னேன். உன்னோட இந்த அழகாகலாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப கொந்தளிக்காது, சரியா? சி நாயர், நீ எப்படிப்பட்ட பொறுக்கினதா நான் என் கண்ணால பார்த்தேனே. இதுல உனக்கு பேச்சு வேற. ஒழுங்கு மரியாதையா இப்ப வெளியே போறியா இல்ல? அன்னைக்கு நீ தப்பிச்சு ஓடிட்ட. இன்னைக்கு நான் எதை பத்தியும் கவலைப்படாம கொன்னு போட்டுருவேன். ஏய், நீ கல்யாண பொண்ணு. இந்த மாதிரி கத்தியெல்லாம் தூக்க கூடாது. கையிலையும் காலையும் ரத்தம் வந்துச்சுன்னா அப்புறம் தப்பாயிடும்ல. என்ன குத்திட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டா இந்த சிவம் உனக்காக வெயிட் பண்ணுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? அது சரி, அவன் உன்னை மேடையில தனியா விட்டுட்டு அங்க யார் கூட எவ கூடயே பேசிக்கிட்டு இருக்கான். ஏய், இன்னும் அவனை நம்பிக்கிட்டு இருக்க? உனக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து கூட இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கனா நீ என்ன அவ்வளவு பெரிய தியாகியா? வாய மூடுறா. ஒரு பொண்ணுக்கு இப்படி அசிங்கமான வீடியோ அனுப்புற, உனக்குல வெக்கமா இல்ல? ஏன் உன் வீட்ல இருக்கிறவங்களுக்கு அனுப்ப வேண்டியதானே? எங்க வீட்டு ஆளுங்களை அனுப்பிச்சு என்ன பிரயோஜனம்? உனக்கு அனுப்பிச்சாதானே சிறப்பான சம்பவம் எல்லாம் நடக்கும். செருப்பு பிஞ்சிரும். அந்த சிறப்பான சம்பவம் தான் இப்ப நடக்க போகுது. அந்த வீடியோ பார்த்து உனக்கு அவன் மேல கோவமே வரலையா? அப்படி என்னதான் உன்னை சொக்குப்பொடி போட்டு மயக்கனா? நீ பண்ண கேடு கட்ட காரியத்துக்கு அவர் மேல எதுக்கிட்ட எனக்கு கோவம் வரணும்? என்னம்மா நீ இவ்வளவு பச்சைமனா இருந்துகிட்டு இருக்க? தப்பு பண்ணவன் தப்பு கிடையாது. அந்த வீடியோ நான் உனக்கு அனுப்பிச்சதுனால நான் தப்பானவன் ஆயிட்டேன், அப்படிதானே? நீ இப்படி ஒரு வீடியோ அனுப்புனது தாண்டா தப்பே. அன்னைக்கே அன்பு அக்கா அதை டெலிட் பண்ணிட்டாங்க. இல்லனா அன்னைக்கு உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பேன். அன்பு டெலிட் பண்ணிட்டாளா? அப்போ அந்த வீடியோ நீ பாக்கலையா? சி, அந்த கேடு கட்ட வீடியோவை நான் வேற பாக்கணுமா? என்னமோ நினைச்ச அந்த அன்ப அவ என்ன பிளான் போட்டு வீடியோ டெலீட் பண்ணிருக்கா? இத பாரு கோழி, அந்த வீடியோ எல்லாம் தப்பான வீடியோ எல்லாம் கிடையாது. என்ன வார்த்தைக்கு வார்த்தை பொறுக்கி பொறுக்கின்னு சொல்லுவல்ல. இந்த வீடியோ நீ பார்த்தேன்னு வை, நீ கல்யாணம் பண்ணிக்க போறிய அந்த சிவம் அவன் எவ்வளவு பெரிய பொறுக்கின்றது உனக்கு நல்லாவே தெரிய வரும். இங்க பாரு கோழி, அது மட்டும் கிடையாது, அன்போட லட்சணம் என்னன்னு தெரிய வரும். என்ன என்ன கதை சொல்றதுன்னு தெரியாம புதுசா ஒரு கதையை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கியா? இந்த பாரு. என்னப்பா இதெல்லாம்? ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா? அவளால சும்மாவே இருக்க முடியாதா? சார், என்ன கம்ப்ளைண்ட் சார் கொடுத்திருக்காங்க? இங்க இனி அண்ணா இந்த பொண்ணு தானே? ஆமா சார், என் பொண்ணு தான். இவ்வளவு ஏன் கேக்குறீங்க? சார், கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கல்ல அரசி, அவங்க கல்யாணத்தன்னைக்கு நீங்க இந்த பொண்ணை கடத்திட்டு போனீங்கல்ல? சார், இவ என் பொண்ணு, இவ என் கூட தான் இருக்கணும்னு கோர்ட்லயே தீர்ப்பாயிருக்கு. நான் எதுக்கு இவளை கடத்திட்டு போகணும்? ஆனா கம்ப்ளைண்ட்ல அப்படிதானே சார் இருக்கு. சரி சார், அதுக்கு இப்ப என்ன சார்? அதே மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஆயிடும்னு அவங்க பயப்படுறாங்க சார். புரியல. இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த பொண்ணு அவங்க கூட இருக்கணும்னு தீர்ப்பாயிரும். அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நீங்க இனியாவை கடத்திடுவீங்கன்னு அவங்க பயப்படுறாங்க. ஆனா இங்க எந்த பிரச்சனையும் இல்லையே சார். இல்ல சார், கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் இந்த பொண்ணை ஒரு ஹோம்ல வைக்க சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க.
சார், அப்படியெல்லாம் என் பொண்ணை எங்கேயும் அனுப்ப முடியாது. இந்த கல்யாணமே இவளுக்காக தான். அப்படி இருக்கிறப்போ எப்படி சார் அனுப்ப முடியும்? சார், கம்ப்ளைண்ட்ல அப்படிதானே சார் வந்திருக்கு. அதுக்கான ஆக்ஷனை நாங்க எடுத்து தானே ஆகணும். நான் லாயர் தான். கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கூட்டிட்டு போயிடுவீங்களா? அவங்க சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு விசாரிக்க மாட்டீங்களா? சார், லாயர்னு சொல்றீங்க, போலீஸ் அவங்க கடமையை செய்ய விடாம தடுக்கிறது தப்புன்னு தெரியாதா சார் உங்களுக்கு? சார், இந்த கல்யாணம் நடந்துட்டா என் பொண்ணை அவ கூட்டிட்டு போக முடியாது. ஏதோ திட்டம் போட்டு அவங்க இத பண்றாங்கன்னு நான் சொல்றேன். அவங்க சொல்ற மாதிரி நீங்க கூட்டிட்டு போனாதான் என் பொண்ணுக்கு பிரச்சனை வரும். என் குழந்தை என் கூட இருக்கணும்னு கோர்ட் ஆர்டரே இருக்கு சார். சார், நாங்களும் கோர்ட் ஆர்டரோட தான் சார் வந்திருக்கோம். நீங்க வேணா பாத்துக்கலாம். கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த பொண்ணு ஹோம்ல தான் இருக்கணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. கொடுங்க. சார், பாருங்க. குழந்தையை கூட்டு போய் ஹோம்ல தான் வச்சிருப்போம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து கூட்டிட்டு போகலாம். என்னடா சிவம் இது? ஆமாமா, இது கோர்ட் ஆர்டர் தான். அப்பா, நான் போறேன்ப்பா. இனியா, நிஜமாதான்ப்பா சொல்றேன், நான் போறேன். ஏய், நீ போறேன்னு சொல்றதுக்கா என் புள்ள இந்த பாடுபட்டா? இங்க பாரு, இப்படிலாம் பேசக்கூடாது. லட்சுமி, இப்படி பதட்டப்பட்டு பேசாத. சிவன் இனியாவை விட மாட்டான், இனியாவும் சிவத்தை விட மாட்டான். விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப விட்டுட்டு போறேன்னு சொல்றாளே. எனக்கு உங்களையும் இனியாவையும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் போக போக என்ன பிடிக்கும் நான் நம்பினேன். ஆனா உங்க மனசுல நான் எப்பவுமே இடம் பிடிக்க முடியாதுன்னு உறுதியா தெரிஞ்சு போச்சு. இனியா உங்களுக்கு கிடைப்பானா நீங்க கல்யாணத்தை நிறுத்த கூட தயாரா இருந்தீங்க. உங்க தேவைக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்பட நான் தயாரா இல்ல. என் மனசு நிம்மதியை தேடி நான் போறேன். என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க. எதையும் எதிர்பார்க்காம உன் மேலையும் புள்ள மேலையும் பாசத்தை கொட்டினாலே அவளை நோகடிச்சிட்டு நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவ ஓடி போய் ஏன் புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா. நீங்க ஏன் புள்ளைய சபிக்காதீங்க. எதிரி கற்பனை. இங்க நிக்கிறாளே இந்த ஆள்மயக்கி, இவளை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சானே உன் புள்ள, அது கற்பனையா? இவளுக்கு உதவி செய்ய 10,000 ரூபாய்க்கு என் பேத்திக்கு புடவை எடுத்து கொடுத்தானே, அது கற்பனையா? ஏன் இவ இங்க வந்துட்டானு தானே இவன் இந்த ஊருக்கு வந்திருக்கான்? ஏன்னு கேட்டா பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லி சாக்கு சொல்லி ஏமாத்திருக்கான். பாட்டி, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. நான் வந்தது என் பொண்ணுங்களுக்காக. சும்மா நிறுத்துறா. உன் கதை என்னன்னு நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணு கிட்ட படிச்சு சொன்னேனே, அவ கேட்டாளா? என்ன விட அவ உங்க 2 பேரு தானடா நம்புனா. பாட்டி, அன்பு சிவத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா போதும். குழலையை ஏமாத்தணும்னு அவளுக்கு எந்த அவசியமும் இல்ல. அதானே கேக்குறேன், கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஐயோ, என்ன நடிப்பு, என்ன நாடகம்! பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணி தானே நீ எங்களெல்லாம் நம்ப வச்ச. ஏண்டி, துணி எடுக்க கடைக்கு வரும்போதே சொன்னனே, அங்க நீங்க 2 பேரும் கண்ணாலே நடத்தின நாடகம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? பாட்டி, சீ, வாய முறா நன்றி கெட்டவனே. மா, அளவுக்கு அதிகமா பேசுறீங்க. உங்க பேத்தி தான் இங்க இருந்து ஓடி இருக்கா. என் பையனை பத்தி தப்பா பேசாதீங்க. இப்படி ஒரு பையனை பெத்துட்டு வக்காலத்து வேற வாங்குறீங்களா? இவன் செஞ்ச வேலை என்னன்னு தெரியுமாயா உங்களுக்கு? இனியாவும் மேல வச்சிருக்க நம்பிக்கையை வழிகாட்டும்பா. இனியாவாச்சும் எங்க இருக்கான்னு தெரியும். ஆனா குழலி, பாட்டி எப்படி எல்லாம் பேசினாங்கன்னு பாத்தீங்கல்ல? சிவா, அவ புரிஞ்சுக்காம போயிட்டா.
பாட்டி அவ மேல இருக்கிற பாசத்தினால பேசுறாங்க. ஆனா உன் மேல எந்த தப்பும் இல்ல. இல்லம்மா, என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை தாங்கிக்க முடியாம தான் போயிட்டா. என் தப்புதான். நான் முதல்லயே அவகிட்ட சொல்லியிருக்கோம். இனி அவையும் காப்பாத்த முடியாம ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்தவன்னு கெட்ட பேரும் வந்துருச்சேம்மா. அண்ணா, நடந்த எதை பத்தியும் யோசிக்க இப்ப நேரம் இல்லைண்ணே. இப்ப உடனடியா உன் கல்யாணம் நடக்கணும். அப்பதான் இனியா நம்ம கிட்ட வருவா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு அதை பத்தி மட்டும் யோசிப்போம். தெரியலையே என்ன பண்ண போறேன், எப்படி இனியாவை நான் மீட்டு கொண்டு வர போறேன்னு எதுவுமே தெரியல. ஆனா அவ இல்லைன்னா நான் இல்ல. சிவா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? ரொம்ப தப்புடா. என்னங்க வாங்க. அன்பு, நான் எந்த தப்பும் பண்ணல ஆண்டி. யார் வாழ்க்கையும் நான் கெடுக்கல. அது தெரியுமா? ஆனா இதுக்கப்புறமும் நீ இதே மாதிரி இருக்கணும் அன்பு.